பயோகுமாரத்து நம்மளுடைய கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள மின்சார சக்தி ஓட்டம் ரெகுலேட் பண்றதுதான் அக்குபஞ்சர் மெரிடியன் மூலமா. அக்குபஞ்சர் மெரிடியன் மூலம் மின்சார சக்தி ஓட்டம் தான் ரெகுலேட் ஆகுது. நம்ம 24 நேரமும் மின்சார சக்தி ஓட்டம் மட்டுமே, எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மட்டுமே ரெகுலேட் பண்ணக்கூடியது தான் அக்குபஞ்சர் மெரிடியன் தான். அவன் அக்குபஞ்சர் மெரிடியன்ல மின்சார சக்தி ஓட்டம் இப்போ கரண்ட் என்ன சொல்லுவோம், கரண்ட் இருக்குது இல்லைன்னு சொல்லுவோம், அல்லது வோல்டேஜ் குறைவா இருக்குது கூடுதலா இருக்குன்னு சொல்லுவோம், அல்லது ஆம்பியர் கூடுதலா இருக்கு குறைவா இருக்கு. ஆம்பியர்னா அந்த எலக்ட்ரிசிட்டியோட ஸ்ட்ரென்த், ஆம்பியர் கூடுதலா இருக்கு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஆனா இதுல என்ன கரண்ட்ல வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்ட கரண்ட், மரம் சம்பந்தப்பட்ட கரண்ட், நிலம் சம்பந்தப்பட்ட கரண்ட், காற்று சம்பந்தப்பட்ட கரண்ட்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லைல்ல. இது வந்து மெட்டல் பாயிண்ட், உட் பாயிண்ட், வாட்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது சைனீஸ்ல கூட இருக்கு, மெட்டீரியல் இருக்குது. எந்த சைனீஸ் மெட்டீரியலாவது நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று பஞ்சபூதத்தின் அடிப்படையில் பாயிண்ட் பிரிச்சுக்கிறாங்களான்னு சொல்லு. சைனாவில தான் அக்குபஞ்சர் வந்தது. அந்த சைனாவில இருந்து வந்த அக்குபஞ்சர் புக்கில் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று பஞ்சபூதத்தின் இது மெட்டல் பாயிண்ட், உட் பாயிண்ட், வாட்டர் பாயிண்ட் எங்கன்னா இருக்குதான்னு காமிக்க சொல்றேன். எந்த மெட்டீரியலாவது இல்லை. சரி, சைனா விட்டுடு, ஜெர்மனில் இருக்குது, பிரிட்டன், பிரான்ஸ் இருக்குது. அந்த நாடுகளில் எழுதுன எந்த ஒரு ஆத்திராவது எங்கேயாவது நீர், வாட்டர் பாயிண்ட், மெட்டல் பாயிண்ட், உட் பாயிண்ட் எழுதிக்கிறானான்னு காட்ட சொல்லு. ஒரு டெக்ஸ்ட் எங்கேயும் கிடையாது. இங்கே வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த ஸ்ரீலங்காவிலையும் தான் கொஞ்சம் பேர் இதை வேறு பண்ணி. ஆனால் நான் அப்படி என்னதான் பாயிண்ட்ல இருக்குது அப்படின்னா, 3 தன்மைகள் தான் அதில் பிரதிபலிக்கும். விண்டு, ஹீட்டு, கோல்டு. அதாவது வாதா, பித்தா, கபா, முத்தோஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வாதம் சம்பந்தமானது, பித்தம் சம்பந்தமானது, கபம் சம்பந்தமானது. பித்தம் சம்பந்தமானது ஹீட்டுன்னு சொல்றோம், வாதா சம்பந்தமான விண்டுன்னு சொல்றோம், கபம் சம்பந்தமான கோல்டுன்னு சொல்றோம். இந்த முத்தோஷங்கள் அடிப்படையில் பிரிக்கக்கூடியது 3 தன்மைகள் தான். அந்த 3 தன்மையில தான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சூம்ஷன் எல்லாமே. அதாவது ஆற்றல் வந்து நுகர்வு தன்மை, பரவல், டிரான்ஸ்போர்ட் பண்றது, இது எல்லாமே அந்த பேசிஸில் தான் நடக்கும். த பேசிஸ் ஆஃப் ட்ரைஆரிஜின் பிரின்சிபல்ஸ், மும்மூல கோட்பாடு. அதாவது வாதா, பித்தா, கபா அந்த பேசிஸ் தான் வருது. ஆகவே என்ன அப்படின்னா, மின்சாரத்தை பொறுத்த வரையிலும் கரண்ட் இருக்குது இல்லை அப்படின்னு தான் பண்ணணும். அல்ல வோல்டேஜ் கூடுதலாக இருக்குது குறைவா இருக்குது அப்படின்னு தான் எடுக்கணும். வாட்டர், மெட்டல்லாம் அது வராது. ஆகவே விண்டு, ஹீட்டு, கோல்டு அந்த தன்மை மட்டும்தான் இருக்கு. இதுல வந்து அந்த கான்செப்ட் சரியா தப்பெல்லாம் நான் வாதம் பண்ண வரல. இப்ப நடைமுறையில இருக்கிறது அது வாதம் பண்ணல. இது நாம சொல்றது அட்வான்ஸ். அதே சமயத்துல உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இடையில வந்து கொஞ்சம் பேர் திருச்சி மாத்தி விட்டுட்டாங்க. அதுல வந்து குழப்பம் தான் இல்லை.